யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆனா அதோட எக்ஸாஸ்ட் பைப்ல இருந்து புகையே வரல. ம், வெறும் வாட்டர் வேப்பர், அதாவது நீராவி மட்டும்தான் வருது. பொல்யூஷனே இல்லாத ஒரு வண்டி. இது நிஜமாவே சாத்தியமா? இது பில்குல் சாத்தியம். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, சயின்ஸ் ஃபேக்ட். அப்படியா? சூப்பர். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இதுதான் நினைக்கிறேன். நம்ம லிஸ்னர் நமக்காக கொடுத்த சோர்சஸ்ல இருந்து நாம ஆழமா பார்க்க போறது ஃபியூல் செல்ஸ். ஆமா, உங்க கெமிஸ்ட்ரி பாடத்துல யூனிட் 2 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வர ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த சோர்சஸ் படி இது நம்மளோட ஃபியூச்சர் எனர்ஜி தேவைகளுக்கே ஒரு பெரிய தீர்வா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்போ இது எப்படி வேலை செய்யுது, இதோட பிளஸ் மைனஸ் என்னன்னு விரிவா பார்ப்போம். கண்டிப்பா. சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஃபியூல் செல்னா என்ன? இதுவும் நம்ம ரோஜ் பயன்படுத்துற பேட்டரி மாதிரி ஒண்ணுதானா இல்ல வேறயா? இதோட நல்ல கேள்வி. ஏன்னா இங்கதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆரம்பிக்குது. ஆமா. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஃபியூல் செல்லும் ஒரு பேட்டரி மாதிரி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குற ஒரு சாதனம் தான். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்ன அது? ஒரு பேட்டரிக்குள்ள அதோட ரியாக்டன்ஸ், அதாவது வேதிப்பொருட்கள் எல்லாமே சீல்டா இருக்கும். அது தீர்ந்து போச்சுன்னா நாம அதை ரீசார்ஜ் பண்ணணும், இல்லனா தூக்கி போட்டுடணும். ஒரு டார்ச் லைட்ல போடுற பேட்டரி மாதிரி தீர்ந்துட்டா வேலை செய்யாது. அதேதான். ஆனா ஒரு ஃபியூல் செல் அப்படி இல்ல. அது ஒருபோதும் டை ஆகாது. டை ஆகாதா? ஆமா. ஏன்னா அதுக்கு நீங்க வெளியே இருந்து ஃபியூல்லையும் ஆக்சிடென்ட்டையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கற வரைக்கும் அது எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஃபியூல்னா எரிபொருள்னு புரியுது, ஹைட்ரஜன் மாதிரி. ஆனா ஆக்சிடென்ட்னா என்ன? ஆக்சிடென்ட்னா ஒன்னும் இல்ல. அந்த எரிபொருள் கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸ வாங்கிக்கிற ஒரு பொருள். நம்ம விஷயத்துல காத்துல இருக்கிற ஆக்சிஜன் தான் அந்த வேலையை செய்யுது. ஓ, அப்போ ஹைட்ரஜனும் வேணும், காத்துல இருந்து ஆக்சிஜனும் வேணும். ஆமா, ரெண்டும் வேணும். எனக்கு இன்னும் அதை சரியா கற்பனை பண்ண முடியல. ஏதாவது ஒரு சுலபமான உதாரணம் இருக்கா? நிச்சயமா. ஒரு மெழுகுவர்த்திய நினைச்சுக்கோங்க. சரி. அது ஒரு பேட்டரி மாதிரி. மெழுகு இருக்கிற வரைக்கும் எரியும், மெழுகு தீர்ந்ததும் அணைஞ்சிடும். அவ்வளவுதான். ஆமா, கரெக்ட். இப்போ ஒரு கேஸ் ஸ்டோவை நினைச்சுக்கோங்க. நீங்க கேஸ் சிலிண்டர்ல இருந்து கேஸ் சப்ளை பண்ற வரைக்கும் அது எரிஞ்சுட்டே இருக்கும். ம். கேஸ் தீர்ந்தா ஸ்டோவ் வீணா போகாது. நீங்க புது சிலிண்டர் மாத்தினா மறுபடியும் வேலை செய்யும். இந்த கேஸ் ஸ்டோவ் மாதிரி தான் ஃபியூல் செல். வாவ், இது ரொம்ப தெளிவா புரியுது. கேஸ் ஸ்டோவ் தான் ஃபியூல் செல், ஹைட்ரஜன் தான் கேஸ். சப்ளை இருக்கிற வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி வரும். எக்ஸாக்ட்லி. சப்ளை நின்னுடும். ஆனா டிவைஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்ல. மறுபடியும் ஃபியூல் கொடுத்தா ஆன் ஆயிடும். சூப்பர். பெர்ஃபெக்ட் அனாலஜி. நீங்க சொன்ன அந்த கேஸ் ஸ்டோவ் உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஸ்டோவ்ல பர்னர்ல கேஸும் காத்தும் கலந்து நெருப்பு உருவாகுது. ஆனா அது ஒரு அன்கண்ட்ரோல்ட் ரியாக்ஷன். ஆமா, நிறைய ஹீட் வருமே. அதனால நிறைய எனர்ஜி ஹீட்டா தாய ஆகுது. ஆனா ஃபியூல் செல்குள்ள நடக்கிறது ஒரு அமைதியான கட்டுப்படுத்தப்பட்ட எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். அங்க நெருப்பு, புகை எதுவும் கிடையாது. அதனாலதான் இது ரொம்ப எஃபிஷியன்ட். சரி, அப்போ மாலிகுலர் லெவல்ல, அதாவது அணுக்கள் அளவில உள்ளுக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது? இதுதான் இதோட கோர். ஒரு ஃபியூல் செல்ல கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்குள்ள ஆனோட், கேத்தோடுன்னு 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். நடுவுல எலக்ட்ரோலைட்னு ஒரு மெம்பரேன் இருக்கும். சரி. நாம ஆனோடுக்கு ஹைட்ரஜன் கேஸ அனுப்பும்போது அங்க இருக்கிற ஒரு கேட்டலிஸ்ட், அதாவது ஒரு உட்பிரேரகா, அந்த ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை உடைக்குது. எப்படி உடைக்குது? சொல்ல போனா அந்த கேட்டலிஸ்ட் ஒரு பவுன்சர் மாதிரி. அது ஒவ்வொரு ஹைட்ரஜன் மாலிக்யூலையும், அதாவது H2ஐயும் பிடிச்சு, நீங்க 2 பேரும் இனிமே ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லி அத 2 புரோட்டான்ஸ் H+ ஆகவும் 2 எலக்ட்ரான்ஸ் E- ஆகவும் பிரிச்சுக்குது. ஓ, புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸா பிரிக்குது. ஆமா. பிரிச்சுட்டு புரோட்டான்ஸ் கிட்ட நீங்க இந்த மெயின் டோர் வழியா, அதாவது எலக்ட்ரோலைட் வழியா அந்த பக்கம் போங்கன்னு சொல்லுது. ஆனா எலக்ட்ரான்ஸ் கிட்ட உங்களுக்கு இங்க அனுமதி இல்ல, நீங்க வெளிய சுத்தி எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் வழியா தான் போகணும் அன்னு சொல்லுது. ஓ, அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட், அதாவது ஒரு கம்பி வழியா சுத்தி போகுது. அந்த பயணம் தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டியா கிடைக்குதா? எக்ஸாக்ட்லி. அந்த எலக்ட்ரான்ஸ் ஓட்டம் தான் கரண்ட். சூப்பர். இப்போ கேத்தோட் பக்கம் என்ன நடக்குதுன்னா, நாம அனுப்பின ஆக்சிஜன் கேஸ் காத்துட்டு இருக்கு. சரி. சுத்தி வந்த எலக்ட்ரான்ஸும் எலக்ட்ரோலைட் வழியா வந்த புரோட்டான்ஸும் அங்க ஆக்சிஜனோட சேருது. இந்த 3 சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? H+O2 H2O, அதாவது தண்ணி. ப்ரெசைஸ்லி. இந்த ஒட்டுமொத்த ரியாக்ஷன்ல நமக்கு கிடைச்சது 2 விஷயம்தான். ஒன்னு நாம எதிர்பார்த்த எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்னு பை ப்ராடக்டான சுத்தமான தண்ணீர். அட. அதனாலதான் உங்க எக்ஸாம்ல
A fuel cell is an electrochemical cell that continuously converts the chemical energy of a fuel into electrical energy அப்படின்னு எழுதணும். அந்த continuouslyங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கான்செப்ட் ஏன் இவ்வளவு முக்கியம்? நம்ம கிட்ட ஏற்கனவே பெட்ரோல் டீசல் இன்ஜின்ஸ்லாம் இருக்கே. இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம கார்கள்ல இருக்கிற கம்பஸ்டன் என்ஜின்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, எரிபொருள் எரிக்கப்படுற என்ஜின்ஸ். அதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. ஏகதேசம் 30-35% தான். அதாவது நீங்க 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா அதுல 35 ரூபாய்க்கான எனர்ஜி தான் வண்டியை ஓட்ட பயன்படுது. என்னது? மிச்சம் 65 ரூபாய் வீணா போகுதா? ஆமா, மிச்சம் 65 ரூபாய் வெப்பமாகவும் புகையாகவும் சத்தமாகவும் வீணாகுது. பாதிக்கு மேல வீணா போகுது. நம்பவே முடியல. ஆமா, கம்பஷன்ங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்படாத கேஆட்டிக்கான ஹீட் எனர்ஜி ரிலீஸ். ஆனா ஃபியூல் செல்ல நடக்கிறது ஒரு நேரடியான கட்டுப்படுத்தப்பட்ட கெமிக்கல் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன். அதனால இதோட எஃபிஷியன்சி 60% வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். ஆமா, அதோட எந்த விதமான மாசும் கிடையாது. இந்த 2 காரணங்களுக்காகத்தான் ஃபியூல் செல்ஸ் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. 60% எஃபிஷியன்சி, 0 பொல்யூஷன். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இது இப்போ கண்டுபிடிச்ச டெக்னாலஜியா? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு புது டெக்னாலஜி இல்ல. 1839லேயே வில்லியம் குரோங்கிறவரு இத கண்டுபிடிச்சிட்டார். அப்படியா? ஆனா பல வருஷமா இது ஒரு சயின்டிபிக் கியூரியாசிட்டியா தான் இருந்துச்சு. 1960கள்ல நாசாவோட அப்போலோ ஸ்பேஸ் புரோகிராம்ல தான் இத பிரம்மாண்டமா பயன்படுத்தினாங்க. விண்வெளி பயணத்துல ஏன் அங்க இது தேவைப்பட்டது? யோசிச்சு பாருங்க, விண்வெளி ஓடத்துல ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு 3 விஷயம் தேவை. எலக்ட்ரிசிட்டி, குடிக்க தண்ணீர், அப்புறம் அவங்க வெளியிடுற மூச்சு காற்றை சுத்தப்படுத்தணும். ஆமா. ஃபியூல் செல் இது 3யுமே செஞ்சது. அது எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தது. சரி. பை ப்ராடக்டா வந்த சுத்தமான தண்ணீரை ஆஸ்ட்ரோநாட்ஸ் குடிநீரா பயன்படுத்திக்கிட்டாங்க. டபுள் பெனிஃபிட். அதனால தான் இது விண்வெளி திட்டங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. இன்கிரெடிபிள். சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்துல இதுக்கு ஏதாவது ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? நிச்சயமா. இன்னைக்கு ரோட்ல ஓடுற டொயோட்டா மிராய், ஹ்யுனை நெக்ஸோ போன்ற கார்கள். ஓ, அந்த கார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதேதான். அந்த கார்கள் இந்த ஃபியூல் செல் டெக்னாலஜில தான் இயங்குது. நீங்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற மாதிரி ஹைட்ரஜன் ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ்ல வெறும் 5 நிமிஷத்துல ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துலயா? ஆமா, காருக்கு உள்ளே இருக்கிற ஃபியூல் செல் ஸ்டாக் இந்த ஹைட்ரஜனையும் காத்துல இருக்கிற ஆக்சிஜனையும் எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணும். அந்த எலக்ட்ரிசிட்டியில காரோட மோட்டார் ஓடும். அப்போ அந்த காரோட எக்ஸாஸ்ட் பைப்ல இருந்து புகை வராதா? புகையே வராது, வெறும் வாட்டர் வேப்பர், அதாவது நீராவி மட்டும்தான் வெளியே வரும். நீங்க காருக்கு பின்னாடி நின்னா கூட உங்க மேல படுறது வெறும் ஈரப்பதம் தான். சூப்பர். இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? இதோட ரேஞ்சும் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு தடவை ஃபில் பண்ணா போதும். கார்கள் தவிர வேற எங்கேயாவது இது பயன்படுதா? ஓ, நிறைய இடங்கள்ல, டேட்டா சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இடங்கள்ல தடையற்ற மின்சாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, பேக்கப் பவர் வேணும். அங்க பேக்கப் பவர்க்காக பெரிய ஃபியூல் செல் சிஸ்டம்ஸ பயன்படுத்துறாங்க. டீசல் ஜெனரேட்டர் மாதிரி சத்தமும் புகையும் இருக்காது. ஆமா, அது ஒரு பெரிய பிளஸ். இன்னும் சொல்லப்போனா சில நீர்மூழ்கி கப்பல்கள்ல கூட இத பயன்படுத்துறாங்க. ஏன்னா இது எந்த சத்தமும் இல்லாம இயங்கும். அதனால எதிரிகள் எளிதா கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவு சிறப்பான 60% எஃபிஷியன்சி இருக்கிற, பொல்யூஷன் இல்லாத, சத்தம் இல்லாத ஒரு டெக்னாலஜி ஏன் இன்னும் நம்ம ஊர்ல எல்லா கார்லயும் எல்லா வீடுகள்லயும் அது வரல? You are asking the most important question. இதுல ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி தோணுது. இதுல இருக்கிற சவால் டெக்னாலஜி இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? ஆமா, ஒரு ஃபியூல் செல் காரை ஓட்டணும்னா நமக்கு முதல்ல ஹைட்ரஜன் வேணும். அந்த ஹைட்ரஜனை எங்கிருந்து உற்பத்தி பண்றது? அது ஒரு நல்ல கேள்வி. ஹைட்ரஜன் எங்கிருந்து கிடைக்குது? இப்போதைக்கு உலகத்துல உற்பத்தி ஆகிற 95% ஹைட்ரஜன் வந்து நேச்சுரல் கேஸ், கோல் போன்ற ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருந்து தான் தயாரிக்கப்படுது. அப்படியா? இந்த முறைக்கு கிரே ஹைட்ரஜன்னு பேரு. இதுல சிக்கல் என்னன்னா, இந்த ப்ராசஸ்ல நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். அப்போ நாம கார்ல பொல்யூஷனை குறைச்சிட்டு ஹைட்ரஜன் தயாரிக்கிற ஃபேக்டரியில பொல்யூஷனை அதிகப்படுத்துறோம். ஓ, அப்போ இது உண்மையான தீர்வு இல்ல. இல்ல, ஆனா இதுக்கு மாற்று வழி இருக்கு. என்ன அது? அதுக்கு பேரு கிரீன் ஹைட்ரஜன். தண்ணீரிலிருந்து, அதாவது H2O இருந்து
எலக்ட்ராலிசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறது. சரி. இந்த எலக்ட்ராலிசிஸுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிய சோலார் பவர் இல்லனா விண்ட் பவர் மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி மூலமா எடுத்தா அந்த ஹைட்ரஜன் உற்பத்தி ப்ராசஸ்ல துளி கூட பொல்யூஷன் இருக்காது. இதுதான் உண்மையான கிளீன் எனர்ஜி. ஆமா. ஆனா கிரீன் ஹைட்ரஜன் தயாரிக்கிற செலவு இப்போதைக்கு ரொம்ப அதிகம். ஓகே. அப்போ முதல் சவால் கிளீன் ஹைட்ரஜனை அதிக அளவுல மலிவான விலையில தயாரிக்கிறது. அடுத்து அப்படி தயாரிச்ச ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் செய்யணும், நாடு முழுக்க ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ்க்கு கொண்டு போகணும். ஆமா, அது பெரிய வேலை. இன்னைக்கு நமக்கு பெட்ரோல் டீசலுக்கு 150 வருஷமா ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. பேட்டரி கார்களுக்கு கூட எலக்ட்ரிசிட்டி கிரிட் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. ஆனா ஹைட்ரஜனுக்கு அப்படி ஒரு பெரிய கட்டமைப்பு இல்ல. அதை உருவாக்குறதுக்கு பல லட்சம் கோடி முதலீடு தேவைப்படும். அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சவால் தான் ஃபியூவல் செல் டெக்னாலஜி பரவலானதுக்கு முக்கிய காரணம். மிக சரியா சொன்னீங்க. சிறந்த டெக்னாலஜியா இருந்தா மட்டும் போதாது, அதை ஆதரிக்கிற ஈகோசிஸ்டமும் முக்கியம். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 10 வருஷம் முன்னாடி எலக்ட்ரிக் கார் வாங்கினா சார்ஜ் போட இடம் தேடுறதே ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல, ஹைட்ரஜனுக்கு நாம இப்ப அந்த ஆரம்ப கட்டத்துல இருக்கோம். மிக சரியான ஒப்பீடு. அதனால தான் சில வல்லுநர்கள் ஹைட்ரோஜன் எக்கானமிங்கிற ஒரு பெரிய கனவை பத்தி பேசுறாங்க. இது வெறும் கார்களை பத்தினது இல்ல, நம்மளோட ஒட்டுமொத்த எனர்ஜி கிரிட்டையுமே மாத்துறது. ஓ, கிரீன் ஹைட்ரோஜனை உருவாக்கி அதை கார்கள்ல, பவர் பிளான்ட்ஸ்ல, வீடுகள்ல ஹீட்டிங்க்குன்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்தினா நம்ம எனர்ஜி சிஸ்டம் ஒரு சர்க்குலர் பொல்யூஷன் ஃப்ரீயான அமைப்பா மாறிடும். இது பெரிய சவால், ஆனா இதோட பலன் அதை விட பெரியது. சரி. இப்போ நம்ம பேசின விஷயங்கள்ல இருந்து ஒரு மாணவர் எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்களை தொகுத்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா. முதல் விஷயம், ஃபியூவல் செல்லுக்கும் பேட்டரிக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். சரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டரிஸ் ஸ்டோர் எனர்ஜி, ஃபியூவல் செல்ஸ் ஜெனரேட் எனர்ஜி கண்டினியூஸ்லி. பேட்டரி ஒரு தண்ணீர் தொட்டி மாதிரி, ஃபியூவல் செல் ஒரு பவர் ஜெனரேட்டர் மாதிரி. இது ரொம்ப முக்கியமான டிஸ்டிங்ஷன். ஆமா, ரியாக்டன்ஸ் உள்ளேயே இருந்தா பேட்டரி, வெளியிலிருந்து கொடுத்தா ஃபியூல் செல். இது நல்லா புரிஞ்சிடுச்சு. அடுத்தது, ரெண்டாவது, ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னு கேட்டா எலக்ட்ரிசிட்டி அண்ட் பியூர் வாட்டர், அவ்வளவுதான். சிம்பிள். அதோட ஒட்டுமொத்த ரியாக்ஷன் ரொம்ப எளிமையானது. 2H2 plus O2 gives 2H2O. இந்த ரியாக்ஷன் தான் இது ஏன் பொல்யூஷன் ஃப்ரீன்னு நிரூபிக்குது. சரி, மூன்றாவது முக்கியமான பாயிண்ட். ஒரு சிங்கிள் ஃபியூல் செல் உருவாக்குற வோல்டேஜ் ரொம்ப குறைவு. சுமார் 0.6ல இருந்து 1.0 வோல்ட் தான் இருக்கும். அவ்வளவுதானா? ஆமா. ஒரு சின்ன LED பல்பை கூட எரிய வைக்க முடியாது. அதனால தான் பிராக்டிக்கல் யூஸ்க்கு ஒரு காரை ஓட்டவோ இல்ல ஒரு பில்டிங்குக்கு பவர் கொடுக்கவோ பல 100 ஃபியூல் செல்ஸை ஒன்னா அடுக்கி சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி பயன்படுத்துவாங்க. அந்த அமைப்புக்கு பேர் தான் ஃபியூல் செல் ஸ்டாக். ரொம்ப நன்றி. இது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன சம்மரியா சொல்லிடுறேன். ரிவிஷன் பண்ணும்போது இது ரொம்ப உதவியா இருக்கும். ஷூர், கோ ஹெட். நாம இன்னைக்கு பார்த்தது ஃபியூவல் செல்ஸ். இதோட கோர் ஐடியா என்னன்னா, இது ஒருபோதும் டை ஆகாத கல்வானிக் செல். ஏன்னா இதுக்கு நாம கண்டினியூஸா வெளியே இருந்து ஃபியூவலும் ஆக்சிடென்ட்டும் சப்ளை பண்றோம். கரெக்ட். இத புரிஞ்சுக்க நாம பார்த்த அனாலஜி ஒரு கேஸ் ஸ்டவ். கேஸ் வர்ற வரைக்கும் எரியும், அதே மாதிரி ஃபியூவல் வர்ற வரைக்கும் இது பவர் கொடுக்கும். இதுக்கு ஒரு சிறந்த ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் டொயோட்டா மிராய் கார். அதோட எக்ஸாஸ்ட்ல வர்றது புகையில்ல, வெறும் நீராவி. கடைசியா நீங்க மறக்கவே கூடாத கீ டிஸ்டிங்ஷன், பேட்டரியில ரியாக்டன்ஸ் உள்ளேயே சீல்டா இருக்கும், கொஞ்ச நாள்ல தீர்ந்துடும். ஃபியூல் செல்ல நீங்க ஃபியூல் கொடுக்கற வரைக்கும் பவர் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. ரொம்ப அருமையான தொகுப்பு. இன்னைக்கு நீங்க ஃபியூல் செல்ஸ் பத்தி நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இது வெறும் ஒரு தேர்வுக்கான தலைப்பில்ல, நம்மளோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம். நிச்சயமா. இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு பக்கம் இவ்வளவு கிளீன் அண்ட் எஃபிஷியன்டான ஒரு டெக்னாலஜி இருக்கு, இன்னொரு பக்கம் இத பரவலாக்க தேவையான கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தியும் பிரம்மாண்டமான கட்டமைப்பும் தேவைப்படுது. ஆமா, 2 பெரிய சவால்கள். இந்த ஃபியூல் செல் டெக்னாலஜி ஜெயிக்கணும்னா நாம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இன்னும் முன்னேறணுமா, இல்ல எக்கனாமிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாலிசில பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணுமா? எதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க.